Sazwani. Hello. Hi, Noor Sazwani. Happy birthday. Thank you. This is for you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Sazwani. Happy birthday to you. Hi, Noor Sazwani. Happy birthday. சரி நூர் சஸ்வனி, உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒருத்தவங்க புக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நூர் சஸ்வனி வந்து ஒரு வாட்டி கெஸ் பண்ணலாம் யார் அவங்க உங்களுக்கு இன்னைக்கு இந்த புக்கே கொடுத்தவங்க அப்படின்னு. ராங் ஆச்சுன்னா என்ன செய்யறேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்க? ஆமாம் தானே? ஸோ ராங் ஆச்சுன்னா நீங்கள் நம்மளுக்கு டான்ஸ் ஆடணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கெஸ் பண்ண தொடங்கலாம். அப்பா. வேற கெஸ்? அப்பா. ஸோ ராங் ஆன்சர் என்ன சரின்னு சொல்லிடுறீங்க? அதானே சொன்னீங்க. ஆலாமா உங்க டான்ஸ. நீங்க இப்ப டான்ஸ் ஆட தொடங்கலாம். Longest. நூர் சஜ்வானி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சூப்பராக இருந்தீங்க. சரி, உங்ககிட்ட நான் வந்து ஒரு கேள்வி தான் கேட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே, ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. யார் அவங்கன்னு கேட்டேன். ஆமாவா? நீங்கள் யார் சொன்னீங்க? அப்பா. ராங் கேஸ் சொன்னேன். ஆமாவா? யார் வந்து உங்களுக்கு இந்த புக்கே கொடுத்துருக்காங்க?
யார் வந்து கொடுத்தது? நான் தானே கொடுத்தேன். ஆனா நீங்க யார் பேர் சொன்னீங்க? ராங் ஆச்சா? ஸோ அதுக்கு தான் இந்த தண்டனை உங்களுக்கு. ஆமாவா? ஸோ என்னை கொடுக்க சொன்ன நபர் ஒருத்தவங்க இருக்காங்க. யார் அவங்க? அம்மா. அம்மா தானா? சரி, ஆரம்பத்தில் அப்பா, இப்போ அம்மா. அம்மாவா? ஸோ அம்மாவா அப்பாவா? அம்மா. சரி, நான் ஒரு மெசேஜ் படிக்கிறேன். இது கொடுத்தவங்க அம்மாவா இல்லை அப்பாவா அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும். ஓகே? நூர் சஜ்வானிக்கு இந்த ஒரு மெசேஜ் வந்து மறக்காமல் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அவங்களோட செல்ல மகள் நீங்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைனால அவங்களுக்கு உங்கள் கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. எது நடந்தாலும் சரி, என்ன நடந்திருந்தாலும் சரி, என்ன நடக்க இருந்தாலும் சரி, எப்பயுமே நீங்கள் அவங்களோட செல்ல மகள். உங்களை அவங்க லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதை பற்றியும் நீங்கள் நினச்சி கவலைப்படக்கூடாது. உங்கள் படிப்பில் மட்டும் ஃபோக்கஸாக இருக்கணும் எப்படின்னு சொல்லி கொடுத்த நபர் யார் இருக்காங்க? கரெக்ட் கெஸ். இன்னைக்கு கொடுத்த நபர் யாரு நூர் சஜ்வானிக்கு அப்படின்னா உங்களோட அன்புள்ள அப்பா. அப்பா தான் வந்து சில பிரச்சனைனால உங்களை அவங்களால பார்க்க முடியல. உங்களை நீங்கள் இருக்கிற இடத்துக்கோ வர முடியல. எப்படி இருந்தாலும் சரி, எப்பயுமே அவங்க உங்கள் மேலே எப்பயுமே சாயாங்க தான் இருப்பாங்க. ஐ மிஸ் யூ ஸோ மச் நூர் சஜ்வானி சொல்லி ஹாப்பியஸ்ட் பர்த்டே அவங்க செல்ல மகளுக்குன்னு சொல்லி இது அவங்க செஞ்சுருக்கு கொடுத்துருக்காங்க. ஹலோ கூடாது. Thank you, Appa, and gift அனுப்புனதுக்கு. I miss you so much. ஹலோ கூடாது. இன்னைக்கு வந்து சஜ்வானி ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். சஜ்வானி அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் சரி, அது வந்து பெரியவங்களுக்குள்ள உங்களை அவங்க எப்பயுமே மறக்க மாட்டாங்க, ஹர்ட் பண்ண மாட்டாங்க. எந்த நொடியும் சரி, எல்லா நேரமும் சரி, அவங்க உங்களை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அப்போ அவங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளை, அவங்களுக்கு பிடிச்ச செல்ல பிள்ளை. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க தான், நீங்களும் அக்காவும். நீங்கள் 2 பேரும் நல்லா படிக்கணும், நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டுகோளாக ஒரு விஷயம் அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? செய்விலாமா? இந்த ஒரு சின்ன ஆசையை அப்பாவோட நிறைவேற்றலாமா? இதுதான் உங்கள் அம்மாவோட ஆசையும் கூட. ஓகேவா? ஸோ வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா கடவுள் கிருபையால் திரும்பியோ நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? இதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது. இதெல்லாம் வந்து தற்காலிகம்தான். ஓகேவா? எதுவுமே கேரண்டடாக எடுத்துக்கக்கூடாது இப்படின்னு சொல்லிடலாம்.